சாப்பாடு சூப்பரா இருக்கு. இதே மாதிரி சாப்பாடு எவனும் தனியார்ல கூட கொடுக்க முடியாது. சூப்பரா அது சுட சுட போடுறாங்க. இல்லை வர்றவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாங்க, குறை இல்லாமல் நிறைய நல்லா செய்யறாங்க, நல்லா ருசியா சாப்பிடுறது. நார்மலாக இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். ஆனால் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்து சாப்பிட்றது, அது எங்கள் கையால் போகிறது, அது எங்களுக்கும் ஒரு புண்ணியம், தளபதிக்கும் ஒரு புண்ணியம் தான். நம்ம இங்கே சம்பளத்துக்கு அதுக்கு நம்ம வேலை செய்யல, சேவை செய்கிறோம். புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் இந்த சேவையை நாங்கள் விட மாட்டேது, தொடர்ந்து செய்யணும்னு எங்கள் மாவட்ட செயலர் சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நாங்கள் பண்ணோம். இன்னைக்கு தளபதியும் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதில் எங்களுக்கு வந்து இது ஒரு கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்குது. இது வந்து டைமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8:30 மணிக்கு நாங்கள் இதை தொடங்குறோம். டிஹெச் ரோடு, இது எம்மா நகர் டிஹெச் ரோடு. யாரும் வந்து கடலை எம்மா நகர் டிஹெச் ரோடு பவானி அம்மன் கோயில் அந்த இதுன்னு சொன்னாலே அந்த லொக்கேஷன் சொல்றாங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நம்ம இது இல்லை, அது இருந்தவங்க உள்ள இருக்கும். நம்மள மாதிரி இன்னும் ஒரு அந்தந்த தொகுதியில நிறைய பேர் தொடங்கினாங்கன்னா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். எவ்வளவு மழையா இருந்தாலும் நாங்க இங்க டிஃபன் கொடுத்துட்டு தான் இருப்போம். இங்க ஷெட் இருக்கு பக்கத்துல. ஆனா விஜய் ஆட்சி மாதிரி எவனுமே இனிமேல் ஆட்சி செய்ய முடியாது. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா, சென்னையில இருக்க கொடுங்கியூர்ல எம்ஆர் ரோடுன்னு சொல்லிட்டு விலையில்லா விருந்தகம் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கா சார்பாக. அதாவது காலையில நீங்க 8 மணிக்கு இங்க வந்தீங்கன்னா வந்து டிஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. டிஃபன்லயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க. வெரைட்டியா வந்து பொங்கல், அதுக்கப்புறம் இட்லி, கிச்சடி அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இது பண்ணிட்டு இருக்காங்க. தினசரி வந்து எவ்வளவு மக்கள் வர்றாங்க, என்ன உணவு கொடுக்குறாங்க, இந்த நிர்வாகி வந்து எதனால இதை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து இங்க இருக்க நிர்வாகிக்கிட்டும் அதுக்கப்புறம் வந்து மக்களும் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்பாடு சூப்பரா இருக்கு. இதே மாதிரி சாப்பாடு எவனும் தனியார்ல கூட கொடுக்க முடியாது. அப்படியா? ஆமா. நீங்க எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க இங்க? நாங்க ஒரு வருஷமா சாப்பிட்டுட்டா இருக்கோம். எவ்வளவு நாளா இருக்கு இப்ப நீங்க? ஒரு வருஷமா கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆமா, எலெக்ஷன் டயத்துல கொடுக்கல, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு எவ்வளவோ பலனா இருக்கு, நல்ல பலனா இருக்கு. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். டெய்லியுமே காலைல இங்க தான் காலைக்கு வந்து சாப்பிட்டு தான் போவேன். பக்கத்துல தான் வேலை. டெய்லி இதில் தான் கார்பரேஷன்ல பூங்காவில் வேலை செய்கிறேன் வாட்ச்மேனா. டெய்லி வந்து சாப்பிட்டு தான் போவேன். நல்லா இருக்கு, நல்லா. ஆனால் விஜய் ஆட்சி மாதிரி எவனுமே இனிமேல் ஆட்சி செய்ய முடியாது. முடியவே முடியாது. இந்த 50 நாள் கிட்ட 60 நாள் கிட்ட வந்துருச்சு. ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யாருமே குறை சொல்ல முடியாது. இது வேணும்னு சொல்றது வேணா சொல்லிட்டு தெரியலாம், எந்த குறையும் சொல்ல முடியாது. சூப்பரா அது சுட சுட போடுறாங்க. நான் ஒரு 5-6 மாசம் சாப்பிட்றேன். நான் ஒரு 5-6 மாசம் சாப்பிட்றேன். வீட்டில் இல்லை, ஒய்ஃப் இல்லை, அதனால வந்து சாப்பிட்றேன். இருந்தாலும் நல்லா தான் அது. பொங்கல் டேஸ்டாக இருக்குது. கிச்சடி அது மேலே அது. இட்லி பூவாடுது இட்லி எங்கதான் பிடிக்கும். இட்லி ஒரு நாளைக்கு ஒன்று போடுறாங்க. ஆமா ஆமா, நேற்று இட்லி போட்டாங்க. அது முன்னா நேற்று இட்லியா கிச்சடி நினைக்கிறேன். முன்னாடி கிச்சடி, நேற்று இட்லி, இது பொங்கல். திங்கம்னா தெரியல, 4 இல்லையாண்ணா திங்கம் கதைன்னா தெரியல. அதுதான் நல்லா இருக்குங்க. நல்ல திட்டம் தான். பெருமாளும் சொல்லிட்டாரு, நல்லபடியாக தான் இருக்கும். சூப்பரு அதெல்லாம் தான். ஒன்று வந்து சொல்லுவாங்க எல்லாரும் 5 விரல் வேலை சரியாதுதான். ஒரு விரல், ஒரு சுண்டு விரல், ஒரு மோதிரம் விரல், ஒரு கட்டை விரல், நடு விரல், அது மாதிரி ஒன்று நல்ல ஐடியா தான். சூப்பர் தான், சூப்பர். நல்ல டிஃபன் சூடாதுங்க. அதில் ஒன்றும் சாப்பிடுற பொங்கல் சுடுது. நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? அது எவ்ரிடேஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டெப்பு நல்லா இருக்கு. நல்லா வர்றவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாங்க, குறை இல்லாமல் நிறைய யாருமே இல்லைன்னு போல எல்லாருக்கும் நல்ல திருப்திகரமாக நல்ல இது. நீங்க எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? நான் ஒரு 1.5 இயராக சாப்பிட்றேன். ஒரு வருஷமா சாப்பிடுறீங்களா? இப்ப 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 இலவசமா கொடுக்கறதுனால ஏதாவது வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்குங்களா? ஏதாவது நத்திங். இது பொலிட்டிக்கலே இல்லை. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக தான் இது பண்ணுறாங்களே தவிர இது பொலிட்டிக்கலாக பண்ணல. அவர் கட்சி ஆரம்பித்து முன்னாடியே இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ தான் லீடர் ஆனார், சிஎம் ஆனார். அதுக்கு முன்னாடியே இது நல்ல பர்ஃபெக்டில் ஹேண்ட்லிங் பண்ணியிருந்தார். அவர் வீரார் பாருங்க, சிவா, அவர் தான் மேனேஜ்மெண்ட், அவர் தான் கம்ப்ளீட்லி மேனேஜ்மெண்ட்டு ஃபுல்லாக. நேற்று கூட சர்மா நகரில் ஏதோ ஒரு இடத்துக்கு லீஸை சர்வே பண்ண போயிருந்தார். அவர் தான் மெயின். சிவாக்கு பிஏ அவர் தான். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட வர்றாங்கன்னா வயசானவங்க மட்டும் தான் வருவாங்களா, இல்ல குழந்தைங்க? இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆல்சோ டோட்டலி கம்ப்ளீட்லி இவங்க தான் அவங்க தான். இந்த டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. டோட்டலி அப்போ எவ்ரிடே கம்மிங். யார் வந்தாலும் இல்லைன்றது இல்லை. இப்போ முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு 60 நாள் கிட்ட இருக்கும். அவர் ஆட்சி எப்படி இருக்கு, செயல்பாடு எப்படி இருக்கு? ஜஸ்ட் பிகினிங். மேல் போக போக தான் தெரியும். இதான ஆரம்பம்.
இன்னும் எவ்வளோ அரசியல் மீட் பண்ண வேண்டியது நிறைய. எதிர்கட்சி, அவன் கட்சி, இந்த கட்சி. இவர் என்னதான் ரீசனாக போனால் எதிர்கட்சி அரசுமா இருப்பானா? அவன் எஃபெக்ட் பண்ணுவான் இல்லை, அதுதான் மெயின்டைன். நாங்கள் வந்து 3 மாதமாக சாப்பிட்டோம். பரவாயில்ல, எல்லாம் நல்லது. எப்படி இருக்கு, ரெகுலரா வருவீங்களா? ரெகுலராக வரும். நல்லா செய்கிறாங்க, நல்லா ருசியாக இருக்குது சாப்பிட்றது. முதலமைச்சர் விஜய் ஆட்சி எப்படி இருக்கு? முதலமைச்சர் விஜய் நல்லா செய்கிறாங்க, நல்லா எந்த தொல்லை இல்லாமல் நல்லா இருக்கு, நிம்மதியாக போகுது. இதே மாதிரி எப்பவுமே இருந்தால் நல்லது. டிஃபன் வந்து இப்ப இன்னைக்கு பொங்கல் சாப்பிடுறீங்க, டெய்லியும் பொங்கல் இருக்குமா இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா? ஒரு நாள் பொங்கல், கிச்சடி, இட்லி மாறி மாறி வரும். பிடிச்சிருக்கா அது? பரவாயில்ல, உணவு இது நல்லா இருக்கு, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எதுவுமே அந்த அளவு நல்ல ருசியாக இருக்கு. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் சும்மா தான் இருக்கேன். வாட்ச்மேன் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ கண் பார்வை வரனால சும்மாவே இருக்கும். இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி காலையில டிஃபன் கொடுக்குறது, இந்த மாதிரி காலையில டிஃபன் கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு, இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு? இங்கே மட்டும்தான், வேற இடம் நான் எங்கேயுமே பார்ப்பேன். இந்த மன்றத்தில் மட்டும்தான், விஜய் மன்றத்தில் மட்டும்தான். இது நான் எங்கேயுமே அங்கே பார்க்கல. இப்போ விஜயாந்து செத்த பிறகு அங்கே மன்றத்தில் அங்கே கொடுக்குறாங்க. இது ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 1.5 இயருக்கு மேலே இருக்குது. அதான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் கிட்ட வருவாங்க. ஸ்கூல் பசங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து டெய்லி வாங்கிட்டு போவாங்க, சாப்பிட்டும் போவாங்க. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் வந்து இந்த சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்னென்ன இதெல்லாம் போறீங்க? இப்போ பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்த்தேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேற என்ன டிஷ்லாம் நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்லை, அதான் ஒரு நாளைக்கு பொங்கல் போடுவோம், இட்லி இருக்குது, அப்புறம் கிச்சடி போடுவோம். அவ்வளோ, எதனா ஸ்பெஷல் டே வந்தால் எதனா ஸ்வீட் எதனா ஆட் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதனால எவ்வளோ பேர் பயனடைறான்னு நினைக்கிறீங்க நீங்க? அதான் இது நார்மலாக இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். ஆனால் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்து சாப்பிட்றது, அதுவும் எங்கள் கையால் போகிறது, அது எங்களுக்கும் ஒரு புண்ணியம், தளபதிக்கும் ஒரு புண்ணியம் தான். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசும் திருப்தியாக இருக்குது அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு. இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர்லேருந்து 200 பேர் ஒரு நாளைக்கு வர்றாங்கனாமே, அதுக்கு செலவு கிட்டத்தட்ட ரொம்ப ஆகும் இல்லையா? அது எப்படி பார்ட்டியிலேருந்து கொடுக்குறாங்களா? அது தெரியல ஜி, அது நம்ம தலைமையில தான் எடுத்து பண்றாங்க. அதான் மாவட்ட செயலாளர் இந்த இடத்துல எடுத்து பண்றாரு. அந்த மாவட்ட செயலாளருக்கு தான் வந்து அவர் இங்க எடுத்து பண்றதுனால நம்ம ஒரு இது பண்றோம். ரெண்டாவது என்னன்னா, நம்ம இங்க சம்பளத்துக்கு அதுக்கு நம்ம வேலை செய்யல, சேவை செய்யறோம். தளபதி வந்து எல்லாரும் வந்து சேவை செஞ்சுட்டு அரசியல் இது பண்றாங்க. சேவை செஞ்சுட்டு அரசியலுக்கு வரோம்னா, தளபதி ஏற்கனவே சேவை செஞ்சுட்டாரு, நிறைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்ப வந்திருந்தாலும் இப்ப தளபதி சொல்றதுனால இப்ப வடசென்னை மாவட்ட செயலர் சிவானை வந்து அவங்க இது அவங்களோட இந்த வேலையில பெரம்பத்தூர்ல எடுத்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணின்னு இருந்தோம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா எங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிச்சு. ஏன்னா இது சிஎம் தொகுதி ஆயிடுச்சு. இது சிஎம் தொகுதினால எங்களுக்கு ஒரு பெருமைப்படுது. எங்களை ஒரு 4 பேர் சாப்பிட்டு போறாங்க. சாப்பிட்டு போறவங்கள்ட்ட நாங்களும் அந்த தளபதியோட அந்த கொள்கை, கருத்து, இந்த அரசியலோட அனுபவத்தெல்லாம் இது முன்னாடி, ஏன்னா மக்களுக்கு இது முன்னாடி அரசியல் தெரியல. இப்போ இங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால அவங்க அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க. எதை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த பசி இது வந்து ஒரு காலையில வந்து உணவு தராங்களே, இது வந்து எதை குறிக்கிறது? கடந்த கால ஆட்சியாளர்லாம் வந்து இது மாதிரி பண்ணும்போது இப்போ இவங்க இந்த உணவு வந்து நம்ம வைத்து நிரப்புறாங்க. மேல மேல சில திட்டங்கள்லாம் நாங்க எங்களோட நாங்க நின்று பேசும்போது காதுல கேட்டு ஒரு சில பேர் கேட்டு போவாங்க, பரவாயில்ல சார் வந்து நல்லா பண்றாருப்பா, எங்களுக்கு ஒரு புதுசா நாங்க உணர வேண்டியதா இருக்குது நாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க இதை. ஆனா இதை நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து 2 வருஷம் முன்னாடி பண்றாங்களே. இப்ப சில பேர் கொள்கை தலைவர்கள் வரும், அவங்களுக்கு பொருளாதார வரும்போது கேசரி வடை ஆட் பண்ணுவாங்க. இன்னும் கூடுதல் நிர்வாகிக்கு நிறைய பேர் வருவாங்க, மேல் இடத்துல இருந்து வருவாங்க. அவங்க வந்து இதை வந்து இது பண்ணிட்டு பார்த்துட்டு பண்ண போங்க. புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் இந்த சேவையை நாங்கள் விட மாட்டேது, தொடர்ந்து செய்யணும்னு எங்க மாவட்ட செயலர் சொல்லியிருக்கிறாரு. இது எந்த நேரத்துல என்ன பேரிடர் எது வந்தாலும் இந்த சேவை நம்ம தொடர்ந்துட்டே இருக்கணும். ஏன்னா எலெக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் இதை நடத்த முடியாத போயிடுச்சு. அது எலெக்ஷன் கமிஷன் வந்து ரூல்ஸ் போட்டதுனால பண்ண முடியாது போச்சு. என்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு எங்களுக்கு என்னைக்கு ரிசல்ட்லாம் தெரிஞ்சிச்சோ, மறுபடியும் இதை திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வரும்போது எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டதை இப்போ நாங்கள் ரொம்ப இதை சந்தோஷப்பட்டு நாங்கள் இதை பண்றோம். நாங்கள் இதை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நாங்கள் பண்ணோம். இன்னைக்கு தளபதியும் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதனால எங்களுக்கு வந்து இது ஒரு கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்குது. தினைக்கும் காலையிலே இந்த சேவையை வந்து செய்யணும்னு என் மனசு அது வரும்போது அது தூண்டுதா. அது என்ன சொல்றது, தளபதி தான் அதில் ஃபுல்லாக எங்க மனசுல நிறைஞ்சு இருக்கிறாரு. எங்களுமே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான தொகுதினே சொல்லலாம். ஏன்னா பெரம்பூர் தொகுதின்னு இருக்கலாம். மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு, அதுவும் இந்த தொகுதியோட எம்எல்ஏ வேற. என்ன பேசிக்கிறாங்க மக்கள்? இப்போ மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தளபதி வந்து சிஎம் ஆயிட்டாரு, அது இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு. என்னைக்கு ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதின்னு பேர் அறிவிக்கும் போதே மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அது இப்போ இன்னும் ஒரு விரைவில் வந்து இங்க வரப்போறாரு, எம்எல்ஏ ஆபீஸ் ரெடி ஆயிடுச்சு. வந்தாருன்னா இன்னும் அந்த மக்கள்கிட்ட அந்த சந்தோஷம் எதிர்பார்க்கலாம். சந்தோஷத்தை தாண்டி சில திட்டங்கள் தானே மெயின். ஆட்சியாளர் 50 வருஷம் திராவிட கட்சிகள் ஆடி பல திட்டங்கள் எல்லாம் இது பண்ணலாம், அவங்க மண்ணை கவிட்டாங்க. அவங்க
எங்க தளபதி வந்து சொல்றதா செய்வேன், சொல்லாததே செய்வேன்னு சொல்றாரு. அப்ப வந்து நம்ம வந்து அதை நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு வந்து நம்ம சந்தோஷம் கிடைக்குது. அதுவும் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவர் தொடங்கினாலும், அவர் இப்ப எந்த அரசியல் கட்சி தொடங்கினாலும் அவங்க ஒரு சில இதை சொல்லிட்டு தான் போவாங்க. தளபதி வந்து உறவை ஏற்படுத்துறாரு. தாய் மாமனு, நான் உங்களுக்கு மாமா, நான் உங்களுக்கு அண்ணன், நான் உங்களுக்கு தம்பி, உங்களுக்கு பேரன், உங்கள்கிட்ட நான் வந்து கேட்காத நான் விளையாட்டை கேட்க போறேன்னு தேர்தலுக்கு முன்னாடி பேசுறதா கேட்டிருப்போம். இதை ஜனங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அரசியல்வாதியா பார்க்காத ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா அவங்க நெஞ்சில அதை சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நேத்து வந்து கரூர் போயிருக்காரு முதலமைச்சர். அதை பற்றி சொல்ல முடியுமா? அரசு பணியெல்லாம் அவரை கொடுத்திருக்காங்க, நிறைய விமர்சனங்களும் வைக்கிறாங்க மற்ற கட்சியில இருந்து. அது உங்க பார்வையில இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அதாவது நேற்று கரூர் சென்று போயிருக்காரு. ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு தலைவரா கரூர்ல பேச இறங்கி அங்க ஓட்டு கேட்டாரு. அங்க ஒரு சில விஷயம் ஆயிடுச்சு. மறுபடியும் முதல்வரா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கான கடமை யாரா இருந்தாலும் அந்த கடமை செய்வாங்க. இப்ப வந்து நிவாரணம் கொடுக்குறதுன்றது அது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு போன அவங்களுக்கு உயிரிழப்புக்கு வந்து நிவாரணன்றதை கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுக்கு என்னது வேலை? ஏற்கனவே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஒரு பணியை செஞ்சு இருந்திருப்பாங்க, வேலை செஞ்சு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க இல்லாத போயிட்டாங்க அந்த வீட்டுல. அப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் மட்டும் கொடுத்து ஈடு கட்ட முடியாது. அது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் கண்டிப்பா. அந்த வேலை வாய்ப்பை தான் எங்க தலைவர் நேற்று போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. விமர்சனம் பண்ணுவது பண்ணி தான் இருப்பாங்க எதிர்கட்சிக்காரங்க. ஆனா மக்களுக்கு அது உண்மையால போய் அந்த கருத்து சேருதுல, அந்த கருத்து சேர்த்து ஒரு சாமானியவங்களுக்கு அந்த கருத்து போய் சேருது. அதுதான் நம்மளுக்கு மெயினா இருக்கும். தவிர குற்றச்சாட்டு சொல்றவங்களும் வந்து ஒன்னும் அவங்க வந்து ஏற்கனவே கடந்த காலத்துல அவங்க வந்து அதை சரியா பண்ணல நிர்வாகத்தை. இது ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை மக்களாட்சி வந்து தளபதி பண்றாரு. ஆனா இப்போ வந்து விலையில்லா விருந்தகம்ன்றீங்களா, இது வந்து இந்த இடம் எங்க கரெக்டா மக்களுக்கு சொல்லுங்க. இது டைமிங் அப்படி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இது வந்து டைமிங் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 8:30 மணிக்கு நாங்க இதை தொடங்குறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா எம்மா நகர், டிஹெச் ரோடு. இது எம்மா நகர் டிஹெச் ரோடு. யாரும் வந்து கேட்டாலும் எம்மா நகர் டிஹெச் ரோடு பவானி அம்மன் கோயில் அந்த இதுன்னு சொன்னாலே அந்த லொக்கேஷன் சொல்றாங்க. அதுல வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா இது நம்ம இது இல்லை அது இருந்தவங்க உள்ள இருக்கும். லொக்கேஷன்ல கூட நீங்க போன்ல இதை போட்டு பார்த்தா கூட இந்த லொக்கேஷன் வரும். மாவட்ட செயலாளர் அப்படி சிவா ஒரு ஆபீஸ்ன்னு சொன்னாலும் வரும், போட்டு பார்த்தாலும் வரும். ஆனா இப்போ வந்து விலையில்லா விருந்தகம்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கணும், காலையில வந்து டிஃபன் கொடுக்கணுங்கிறது இது எப்படி ஆரம்பிச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? இங்க அது ஆக்சுவலா வந்து நம்ம தளபதி வந்து அமைப்பா இருக்கும் போதே வந்து பால் ரொட்டி திட்டம் வந்து கொடுத்தாங்க எல்லாருக்கிட்டுமே. அது மழை டைம்ல ஃப்ளட் டைம்ல எல்லாமே கொடுத்து அந்த 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 அதோட பெனிஃபிட் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பால் ரொட்டிக்கு கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னும் போது ஒரு டெய்லி ரொட்டினா ஒரு டிஃபன் கொடுத்தா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம முன்னாடி நிறைய நம்ம யூடியூப் நண்பர் பார்த்துங்க தெரிஞ்சிருக்கோம். இங்க வரவங்க எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப சாப்பாட்டுக்கே உண்மையாவே வழி இல்லாதவங்க மட்டும் தான் இங்க வராங்க. இது வந்து எதுக்காக தொடங்கினா, மெயினா நம்மள மாதிரி இன்னும் ஒரு அந்தந்த தொகுதியில நிறைய பேர் தொடங்கினாங்கன்னா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த விலை இல்லா விருந்தகம்ன்றது நம்ம கொடுக்கறது. பெரியவங்க மட்டும் வராம குழந்தைங்களும் வராங்க. டெய்லி இங்க ஸ்கூல் போற ரொட்டீன்ஸ் எல்லாருமே வந்து இங்க பக்கத்துல ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இங்க நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல படிக்கிற அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கூட வந்து அந்த ஸ்கூல் டைமுக்கு முன்னாடி கொடுக்கறதுனால அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. நாங்க ரெகுலரா பாக்குறோம் அந்த பசங்களையும் ரெகுலரா. இப்போ வந்து இது 2 வருஷமா கிட்ட பண்றீங்க. டிஃபன் காலையில மாதிரி இது விரிவாக்கம் பண்ற மாதிரி இருக்கா? மதியானம் மீல்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படி எதுவும் அந்த மாதிரி ஐடியா? அது வந்து தளபதி சொன்னால் அது இப்போதைக்கு நடக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வழிகள்லாம் இருக்குது. ஆனால் இதே மாதிரி நிறைய இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அம்பத்தூரில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பாலமுருகன் அண்ணா பண்ணுறாரு, அதே மாதிரி வில்சன் அண்ணா இந்த ஆர்கே நகர்லையும் பண்ணுறாரு. இந்த மாதிரி இது வந்து அங்கங்கே டெவலப் ஆகி தான் இருக்குது. சரிங்களா? தளபதி என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாருமே பண்ணுறது. இப்போதைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் சிவானா இருக்கிறதால இவர் எல்லாமே கண்டினியூவாக கரெக்டாக ரொட்டேட் பண்ண டெய்லியுமே உணவு கொடுக்குற மாதிரிங்களா? ஆமா, இது கண்டினியூ போயிட்டு தான் இருக்கு. இல்ல மழை வெயில் இது எல்லாமே நம்ம எதுவுமே இது பண்ண மாட்டோம். எப்படி எவ்வளவு மழையா இருந்தாலும் நாங்க இங்க டிஃபன் கொடுத்துட்டு தான் இருப்போம். இங்க ஷெட் இருக்கு பக்கத்துல, ரெகுலரா வரவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. வந்து சாப்பிட முடியாதவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம், அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்போம். இதுவரையும் இங்க வந்து யாருமே இல்லைன்ட்டு போனதே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஆக்சுவலா 100 தான் நம்ம மெயின் பண்ணி கொடுத்தது. இப்போ ஸ்ட்ரென்த் ஏற இப்போ 150 வரையுமே நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 150 பேர் சாப்பிட்ற வரையும் பயனுள்ளதா இருக்க வரையும் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். சமைக்கிறதெல்லாம் எப்படி பிரதர்? இது தனியா கடையில கொடுத்ததால நீங்களே தனியா ஒரு டீம் மாதிரி வச்சிருக்கீங்களா? இல்ல பிரதர், நம்ம தனியா கான்ட்ராக்ட் மாதிரி வெளியில கொடுத்துடுறோம். அவங்க ரெகுலரா கொடுத்துருவாங்க. நம்ம வெரைட்டி ஆஃப் கொடுத்துட்டு இருக்கோம். இட்லி, பொங்கல், கிச்சடி இந்த மாதிரி கொடுப்போம். அதுவும் தரமானதா தான் இருக்கும். ஒரு எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. கண்டிப்பா தொகுதி பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் தொகுதி ரொம்ப ஸ்பெஷலானது மக்களுக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க இந்த விஷயமா? அதாவது இந்த வெளியில விருந்தகம் பத்தியும் அப்புறம் வந்து முதலமைச்சர் விஜயோட ஆட்சி பத்தியும் என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட பேசியிருப்பாங்களா? இப்போ சாப்பிடாம சொல்லுவாங்களே, அதை பத்தி சொல்ல முடியும்? சாப்பிட்றதை தாண்டி ஆக்சுவலா இப்போ நான் வந்து ஊர்ல படித்தேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில காலேஜில் படிச்சிருக்கேன்.
எங்க ப்ரொஃபசர்ஸ், அதாவது எங்க காலேஜ்ல இருக்க ப்ரொஃபசர்ஸே வந்து நீங்களாம் பெரம்பூர் தொகுதியில் இருக்கீங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்களா அப்படின்னும் போது எதுவுமே இது வரையும் நாங்க பெருசா இப்பதான் ஆட்சி தொடங்கி இருக்கு, சிஎம் ஆயிருக்காங்க தளபதி. இது வரையும் நாங்க இப்பதான் பெனிஃபிட் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருமை கிடைக்கும் போது அதுவே எங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் கேம்பெயின்லாம் பண்ணோம், எல்லாரும் வீடு வீடா போயிட்டு எங்க தளபதிக்காக விசிலுக்காக ஓட்டு போடுங்கன்ட்டு நாங்க கேம்பெயின் பண்ணும்போது அதை ஜெயிச்சும் போது அதோட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. எதுவுமே வேணாம், இதுவே போதும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு.